அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே கோடைகால விடுமுறை ஆரம்பித்து விட்டது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் இருந்து வருகிறது. இந்த வெப்பத்தை குறைப்பதற்காக மக்கள் குடும்பத்தோடு கோடை வாசஸ்தலங்களை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அவரவர்களுடைய பொருளாதாரத்தையும் வசதியையும் பொறுத்தது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்குரிய கடமை. அந்த கடமை என்ன? அதை காலம் உணர்த்துகிறது. நாம் வாழ்ந்து வருகின்ற காலம் சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள், டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோதனைகள் மற்றும் குழப்பங்கள் உள்ள காலத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் கைகளிலே எல்லா நேரமும் தவழ்கின்ற செல்போன்கள், சமூக ஊடகங்கள், தீய நண்பர்களுடைய வட்டங்கள், இது எல்லாமே குழந்தைகளுடைய சிந்தனையையும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள்.
வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆவர். கற்கள் என்று சொன்னால் சிலைகள். நரகத்தினுடைய எரிபொருட்கள் மனிதர்கள், சிலைகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட நரகத்தில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை நேரிய வழியிலே பயிற்றுவிப்பது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 2 கூலி உண்டு. ஒருவர் வேதக்காரர், அவர் தம்முடைய நபியையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டால் அவருக்கு 2 கூலி. மற்றொருவர் ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய உரிமையையும் கடமையையும் தம்முடைய எஜமானுடைய உரிமையையும் கடமையையும் நிறைவேற்றினால் அவருக்கு 2 கூலி. 3ஆம் அவர் இன்னொரு மனிதர், அவரிடத்திலே ஒரு அடிமை பெண் இருந்து அந்த அடிமை பெண்ணுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பித்து நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்து நல்ல கல்வியையும் போதித்து பிறகு அடிமை தலையிலிருந்து அந்த பெண்ணை விடுதலை செய்து அவளையே மணமுடித்துக் கொண்டால் அவருக்கு 2 கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே கடைசியாக சொன்னதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய, காலமெல்லாம் தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து தம்முடைய வேலைகளை செய்து வரக்கூடிய ஒரு அடிமை பெண் விஷயத்தில் இத்தனை கடமையும் பொறுப்பும் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய சொந்த பிள்ளைகளுக்கு எத்தனை கடமை இருந்திருக்க முடியும், எத்தனை பொறுப்பு இருக்க முடியும், அதைத்தான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு மனிதன் தன்னுடைய அடிமை பெண்ணுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பது என்ற தலைப்பிலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அடிமை பெண்ணுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது இந்த ஹதீஸிலே நேரடியாக இருக்கிறது. இந்த ஹதீஸை சிந்திக்கும் போது தங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் போதித்து கல்வியையும் கற்றுக் கொடுப்பது அவருடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள், தத்தமது பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே அவர் விசாரிக்கப்படுவார். ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு ஆட்சி தலைவர் பொறுப்புள்ளவர், நாளை மறுமையிலே அவர் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். உனக்கு ஆட்சி அதிகாரம் தந்தேனே, குடிமக்களுடைய விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு ஆண்மகன் வர்ரஜுலு ஃபி அஹ்லிஹி ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்திலே பொறுப்புள்ளவன், அவன் தமது பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவான்.
உன்னுடைய குடும்பத்தை நீ எவ்வாறு காத்து கொண்டாய், உன்னுடைய பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்தாய், அவர்கள் விஷயத்தில் உமக்கு இருந்த கடமை பொறுப்பு இதையெல்லாம் நீ எப்படி செய்தாய், இவற்றில் எப்படி நடந்து கொண்டாய் என்றெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான். அதே போல ஒல் மர்அத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா ராஇயா, ஒரு பெண்மணி தமது கணவருடைய வீட்டிலே பொறுப்பாளி ஆவாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, அவளும் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். உன்னை கட்டி கொடுத்தாங்களே, கணவனுடைய வீட்டுக்கு நீ சென்றாயே, எப்படி நடந்து கொண்டாய், அங்கு உனக்கென்று கடமைகள் பொறுப்புகள் இருந்தன, என்ன செய்தாய், அல்லாஹ் விசாரிப்பான். ஒல் ஹாதிமு ஃபீ மாலி ஸய்யிதி ராயின் வ ஹுவ மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு வேலைக்காரன் தனது எஜமானுடைய பொருள் விஷயத்தில், செல்வம் விஷயத்தில் அவன் பொறுப்பாளி ஆவான். அவனும் நாளை மறுமையிலே தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று மொத்தம் பொதுவாக சொல்லிட்டாங்க. எனவே இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே தங்களுக்குள்ள கடமை பொறுப்பு என்ன என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது, அதனை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது. பெற்றோர்களுடைய கடமை என்ன? அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கம் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தினுடைய தேவை உணவு தண்ணீருடைய தேவையை விட இன்றியமையாதது. இந்த உலகத்துல உணவு தண்ணி இல்லைன்னா நாம செத்து போயிடுவோம். ஆனா மறுமையில இறை மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் வேதனை தான் மிஞ்சும். எனவே மார்க்கத்துடைய தேவை உணவு தண்ணீருடைய தேவையை விடவும் அவசியமானது என்பதை பெற்றோர்கள் புரிந்து நடக்க வேண்டும். இது அவர்களுடைய முதலாவது கடமை. இரண்டாவது என்ன என்று சொன்னால், இந்த சம்மர் வகுப்புகள் ஒவ்வொரு இடத்திலையும் நடத்துறாங்க. சம்மர் வந்து விட்டது என்று சொன்னால் ஸ்கூல்களும் நடத்துவாங்க. எந்த ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளை லீவு போட்டு வெளியே தள்ளுறாங்களோ அவங்களும் என்ன செய்வாங்க, சம்மர் வகுப்புன்னு ஆரம்பிச்சு நடத்துவாங்க. மதரசாக்கள் சம்மர் வகுப்பு நடத்துவாங்க. வேறு வேறு அமைப்புகள் சம்மர் வகுப்பு நடத்துவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எல்லோரையும் ஒரு இடத்துல ஒன்று கூட வச்சு அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் படுக்கணும், அங்கதான் தங்கணும், 15 நாளைக்கு தங்கி இருந்து இந்த சம்மர் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நடத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடக்கும். அவர்கள் உடைய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த பயிற்சி வகுப்பு நடக்கும். ஸ்கூல்ல உள்ள பாடங்களை நடத்தக்கூடிய சம்மர் வகுப்பும் இருக்கிறது. மார்க்கத்தினுடைய பாடத்திட்டங்களை வைத்து நடத்தக்கூடிய சம்மர் வகுப்பும் இருக்கிறது. பொதுவாக கம்ப்யூட்டர் பயிற்சி, ஆங்கில பயிற்சி போன்ற பாடங்களை வைத்து நடத்தப்படக்கூடிய சம்மர் வகுப்பும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய கடமை என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்ன? அதை அவர்கள்தான் உணர வேண்டும். அவர்கள் அதை உணர தவறுதினால் தான் பிள்ளைகளிடத்திலே மிகப்பெரிய தவறு ஏற்படுகிறது. குழந்தைகளுடைய தேவை
அவர்களுடைய அறிவுக்கான தேவை என்ன, எதை இந்த நேரத்திலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பெற்றோர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போது விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? மீண்டும் படித்த பாடத்தையே ஸ்கூல்ல போய் படிக்க வைக்க வேண்டுமா, அல்லது மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வைக்க வேண்டுமா? அவர்களுக்கு தேவை என்ன என்பதை பெற்றோர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா அந்த குழந்தையை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். குழந்தை மாஷா அல்லாஹ் அவரு பெரிய ஆலிமா இருக்கிறான், அவனுக்கு ஐஏஎஸ் படிக்கிற படிப்பு தான் தேவை என்று பெற்றோர்கள் நினைத்தால் கூட்டி அங்க கொண்டு விட்டுறணும். இந்த சம்மர் நேரத்துல அதையாவது படிடா அப்படின்னு சொல்லி, மார்க்கத்துல நம்ம பிள்ளை சைபரா இருக்கிறான், ஒழுக்கத்துல சைபரா இருக்கிறான் என்று நினைத்தால் அதற்கு இப்போதைக்கு தேவை என்ன? படித்த பாடத்தையே திரும்ப படிக்க வைப்பதற்கு அந்த சம்மர் வகுப்புக்கு அனுப்புவதா, அல்லது மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய அந்த சம்மர் வகுப்புக்கு அனுப்புவதா என்பதை பெற்றோர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். பந்து அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அவர்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை வழிநடத்தப் போகிறார்கள், அவர்களுடைய பொறுப்பை எப்படி அவர்கள் நிறைவேற்றப் போகிறார்கள்? ஆனால் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். அது நம்ம ஆதாரங்களை தூக்கி போட்டுட்டோம். அல்லாஹ்வுடைய விசாரிப்பினுடைய வளையத்திற்குள் அவர்கள் வருவார்கள். அல்லாஹ் அவர்களை விசாரிப்பான். அதற்கான பதிலையும் அவர்கள் திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் குழந்தைகள் மற்றும் டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாம் எதிர்கால சக்திகள், இஸ்லாமிய சமுதாயத்தின் எதிர்கால சக்திகள். அவர்கள் நல்லவர்களாக வளருவார்கள், ஆனால் இஸ்லாமிய சமூகம் நல்ல சமூகமாக உருவாகும். ஆனால் அவர்களுடைய ஒழுக்கம் சீர்குலைந்து விட்டால் சமுதாயமும் சீர்குலைந்து விடும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த இயல்பிலேயே பிறக்கின்றது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிள்ளைகளுடைய கெட்டு போகுதல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது? பெற்றோர்களிடமிருந்து தான் தொடங்குகிறது. அவங்க தான் அந்த குழந்தையை யூதனாக மாற்றுகிறார்கள், கிறிஸ்தவனாக மாற்றுகிறார்கள், மஜூசி நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுடைய வளர்ப்பு எப்படி வளர்க்கணும்? இஸ்லாமிய அடிப்படையில நேரிய வழியில அந்த குழந்தைகளை அவர்கள் வார்த்தெடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்திலே வளர்வார்கள். இல்லை என்று சொன்னால், அவர்கள் அதிலே அக்கறை செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நட்பு வட்டம்தான் தீர்மானிக்கும். அவர்களுடைய கைகளில் தவழ்கின்ற அந்த செல்போன்களும் சமூக ஊடகங்களும் தான் அவர்களை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அதைத்தான் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் சுற்றி திரியக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு நம்ம பார்த்து வருகிறோம். எதற்காக அவர்களுக்கு பின்னாலே திரிகிறார்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? அவர்களுக்கு அதற்கான அவசியம் என்ன? தெரியாது. அவர்களுடைய நட்பு வட்டம், அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற செல்போன்கள், சமூக ஊடகங்கள் அவர்களை இழுத்து கொண்டு ஒரு இடத்திலே சுருக்கி விட்டது. இதற்கு காரணம் யார்? அதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும்.
எனவே பிள்ளைகளுக்கு நற்பயிற்சி அளிப்பது என்பது இந்த காலத்துல, எந்த காலம், டெக்னாலஜி மற்றும் சமூக வலைதளங்கள் அல்லது இன்டர்நெட் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு நற்பயிற்சி அளிப்பது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நற்பயிற்சி இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்குமானால் அது சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் இஸ்லாம் வாழ்வினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை. நபியே, இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம் அனைத்துக்கும் விளக்கமாக. எல்லாத்தையும் இந்த வேதம் சொல்லித் தருகிறார். மனித வாழ்வினுடைய அனைத்து துறைகளுக்கும் இந்த வேதம் வழிகாட்டியாக இருக்கிறது. வஹுதன், இது வழிகாட்டியாகவும், வரஹமத்தன், அருளாகவும், வபுஷ்ரா லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் இது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த வேதத்தினுடைய அடிப்படையில, நல்ல வழியின் அடிப்படையில குழந்தைகளுடைய அந்த நற்பயிற்சி அமையுமானால் அது சிறந்தது. எனவே நாமும் இந்த ஜமாத்தின் சார்பாக நாளையிலிருந்து கோடைகால பயிற்சி வகுப்பை தொடங்குகிறோம். நாளை சனிக்கிழமையிலிருந்து ஒரு 20 நாளைக்கு தொடர்ச்சியாக 20 நாளைக்கு நாம் என்ன செய்வோம், இந்த நற்பயிற்சி வகுப்பை நடத்துவோம். இடையில தேர்தல் ஒன்று வரும், அதுக்கு லீவ் போட்டுருவோம். தொடர்ந்து இந்த நற்பயிற்சி வகுப்பு நாளையில் முதல் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைங்கள். எல்கேஜில இருந்து +2 வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வகுப்பிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளை, ஆண் பெண் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். இந்த நேர காலங்களை அவர்கள் நல்ல விதமாக கழிக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதன் 4 விஷயங்களை பற்றி விசாரிக்கப்படாத வரை அவனுடைய பாதம் அல்லாஹ்விடம் இருந்து நகர முடியாது. அதில் ஒன்று, உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய், தான் கற்றதில் எந்த அளவுக்கு செயல்படுத்தினாய், செல்வத்தை எப்படி சம்பாதித்து எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய உடலை எதில் ஈடுபடுத்தினாய். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அல்லாஹ்விடம் இருந்து எந்த அடியானுடைய பாதமும் நகர முடியாது. திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ வாழ்நாளை எவ்வாறு கழித்தான் என்று வரும்போது அதுல நேர காலம் ரொம்ப முக்கியம். நேரங்களை எப்படி நீ கழித்தாய். எனவே இந்த வகுப்புக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். நுழைவு கட்டணம் 100 ரூபாய். இந்த சம்மர் வகுப்புக்கு நுழைவு கட்டணமாக 100 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ், அவர்களுக்கு குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் அல்லது ஜூஸ் ஏதாவது நீங்க கொடுத்து விட்டுருங்க. ஏன்னா அவர்களை நாம் இடைவேளையில் வெளியே அனுப்ப மாட்டோம். நம்ம கதவுகளை இழுத்து மூடிடுவோம். இடைவேளைக்கு யாரும் வெளியே போக முடியாது. எனவே நீங்க பொருளாக என்ன செஞ்சிடணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பிவிட வேண்டும். அவர்கள் காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரை இங்கே இருப்பார்கள். 12 மணிக்கு நீங்க என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்க. இதுதான் இந்த வகுப்பில தினசரி ஆலிமா வகுப்பு, நம்மளுடைய மதரசாவில் நடந்து வந்த தினசரி ஆலிமா வகுப்பு இந்த சம்மர் வகுப்புல ஒரு பாடமாக நடத்தப்படும். அதனால ஆலிமா பிள்ளைங்களுக்கு காலை 6 to 7 என்ற பாடம் இருக்காது. அவங்க என்ன செய்யணும், சம்மர் வகுப்புல கலந்து கொள்ளணும். அந்த சம்மர் வகுப்பில் தான் அவர்களுடைய பாடங்கள் நடத்தப்படும். சனி ஞாயிறு வகுப்பு மாணவிகள் இங்கு படித்து வரக்கூடிய, நம்மளுடைய மதரசாவிலே படித்து வரக்கூடிய சனி ஞாயிறு வகுப்பு மாணவிகள், அவங்களுக்கு வழக்கமாக இருந்த டைம் 7 to 8, அது இந்த சம்மர் வகுப்புக்காக மாற்றப்படுகிறது. 6 to 7ன்னு சொல்லி அவங்க வந்துடும். இந்த 20 நாளைக்கு மட்டும்
6 to 7 அவர்கள் அந்த வகுப்பிலே கலந்து கொண்டு அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இது போக இன்றைக்கு நிறைய பிள்ளைகள், உங்களுடைய பெண் குழந்தைகள் 6வது வகுப்பு முடிச்சு இருப்பாங்க, பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. அவர்களை நீங்கள் ஆலிமா வகுப்பிலே சேர்த்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இப்போதே சேர்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கான கதவு திறந்திருக்கிறது. அட்மிஷன் 2ஆம் கட்டமாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிட்டோம், அட்மிஷனை போட்டு பிள்ளைங்களை சேர்த்தாச்சு. அது ரமலானுக்கு முன்னால நடந்தது. ரமலான் 1 மாத காலம் லீவு. இப்போ 2ஆம் கட்டமாக புதிய அட்மிஷன் நாம போட போறோம். எந்தெந்த குழந்தைகள் 6வது வகுப்பு படித்து முடித்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறதோ அந்த பிள்ளைகள் வரவேற்கப்படுகிறார்கள். நன்கு குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை ஆலிமா வகுப்பிலே நாம் சேர்த்துக் கொள்வோம். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி. எனவே இதனை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த உரையிலே இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளிடம் காணப்படக்கூடிய சில தவறுகள் இருக்கின்றன. ஒன்று, மார்க்க விஷயங்களை, மார்க்கத்தினுடைய போதனைகளை கற்றுக்கொள்வதில் இருந்து அவர்கள் வெகு தூரமாக இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள்கிட்ட தீன் கிடையாது, மார்க்கத்தினுடைய போதனைகள் கிடையாது. அதற்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு அவர்கள் அதை விட்டும் தூரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இது முதலாவது தவறு. 2வது, தொழுகைகளை அவர்கள் முறையாக பேணி தொழுவது கிடையாது. இது 2வது தவறு. 3வது, போதைப் பொருளுக்கு ஆட்படக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். இந்த போதைப் பொருளுக்கு ஆட்படக்கூடியவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம் சமுதாயத்திலே வளர்ந்து வருகிறார்கள். எந்த சமுதாயம் போதைப் பொருளுக்கு முற்றாக போதைப் பொருளுக்கு தடை விதித்திருக்கிறதோ அந்த சமுதாயத்துல இது போன்ற நிலைமைகள் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், பார்த்து வருகிறோம். இது 3வது தவறு. 4வது, கேர்ள்ஸ்களுக்கு பின்னால், பெண் குழந்தைகளுக்கு பின்னால் சுற்றக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். 5வது, செல்போன்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி, செல்போன் மற்றும் சமூக வலைதளங்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி பயன்படுத்தக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள். இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய குறைபாடுகள். பெற்றோர்கள் இதனை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது, அதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனையும் போக்கும் சீராக இருந்தால்தான் அவர்களுடைய எதிர்காலம் சீராக இருக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இதை சீர் செய்ய பெற்றோர்கள் முன்வர வேண்டும். இது 1வது. அடுத்து நாம இந்த சம்மர் வகுப்பு நடத்துறோம் அல்லவா, இந்த குழந்தைகளுக்காக, அவங்களுக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தகுதி உள்ளவர்கள் நீங்க என்ன செய்யுங்க, அவங்க இதை விட்டு இந்த பாடத்தை முடித்து விட்டு அவர்கள் செல்லும் போது அவர்களுடைய கையிலே கொடுத்து அனுப்புவதற்கு ஏதாவது ஒரு ஜூஸ், ஏதாவது வேற ஏதாவது ஒன்று, கிட்டத்தட்ட அதற்காக ஒரு 2500 ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு. அதனால வசதி உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி, நான் இன்றைக்கு என்னுடைய சார்பாக நான் ஒரு நல்ல ஜூஸை பிள்ளைகளுக்கு கொடுங்க,
நான் என்னுடைய சார்பாக